செய்பவனீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எத்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எத்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன ஆனால் சோர்ந்து போவதில்லை கலந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை கலந்து விடுவதில்லை தகப்பனி தாங்குவீரே என்னை தள்ளாட விட மாட்டீர் தகப்பனி தாங்குவீரே என்னை தள்ளாட விட மாட்டீர்
சேர்ந்து பாடுவோம். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பத நான் பாடுவோம். என்னை விடுவித்து நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னோடு இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தலை நிமிர. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். சேர்ந்து பாடுவோம். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவித்தீர். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவித்தீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். இயேசுவா சேர்ந்து பாடுவோம். உந்தன் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். சேர்ந்து பாடுவோமா. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா உந்தன் நாமம் அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணும்.
சுகம் காணுவே நீதிமான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே உன்னில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா உந்தன் நாமம் அறிந்ததனா வைத்தி உயர்ந்த அடைக்கலத்தில். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தரை வீடுகளில் இருந்து ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். வீடுகளிலிருந்து இந்த சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கவும் அதை தியானிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வீடுகளில் மாதக்கணக்காய் அமரும்படியாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது எதற்கு என்று சொன்னால் நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை பழுது பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த நல்ல காலவெளியில் நாம் தியானத்திற்கென்று நாம் வாசிக்கப் போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் முதல் 3 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், ஆனாலும் நாம் தியானிப்போம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை முறை இது வாசித்ததான ஒரு பகுதியாக இருந்தாலும் இங்கே எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செமையானதை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து அதில் 3வது வசனத்தில் கடைசியிலே நாம் வாசிக்கும் போது அவன் ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவர்களை பழுது பார்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல காலவெளியில் மனமகிழ்ச்சி நாளிலே நாம் வீடில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் நம்மளை பழுது பார்ப்பதற்காக இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பழுது பார்ப்பதற்காக இந்த லீவ் நாட்களிலே சிலர் பார்க்கும்போது வீடை ஒன்றை அடித்து சில காரியங்களை பழுது பார்க்கிறதை பார்க்கிறோம். அதே போல துணிமணிகளை பழுது பார்க்கிறதை பார்க்கிறோம். வீட்டில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பழுது பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் அந்த நல்ல காலவெளியில் இந்த நாட்களில் நம்மை பழுது பார்க்க வேண்டிய காலத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் சபைக்கு போகாதபடி வீட்டில் வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்று சொன்னால் நம்மளை பழுது பார்க்க, அதாவது நம்மை சீர்படுத்துவதற்கு. இங்கே எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தாலும் அங்கே அவன் ஆலயத்துடைய கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியரை வாசிக்கும் போது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இங்கே எசேக்கியா ஆலயத்துடைய கதவுகளை திறந்து வைத்து அவன் பழுது பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவர் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால நம்மை பழுது பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பழுது பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பழுது பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஒரு 5 அல்லது 6 காரியத்தை மிக சுருக்கமாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லி ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் கர்த்தருடைய வார்த்தை அல்ல, சுருக்கமான வார்த்தைகளை நாம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில பழுது பார்க்கிற ஒரு அனுபவம் தேவை. அன்றைக்கு சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மத்தேயு 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு கடலிலே வலையை போட்டு மீன்பிடித்து பார்த்தார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. அவர்கள் செய்த காரியம் 4:21.
அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது தங்களுடைய வலைகளை பழுது பார்த்தாங்க சொல்லி, இன்னைக்கு நம்முடைய வலைகளை பழுது பார்க்க வேண்டும். நம்முடைய குணங்களை, நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற காரியத்தை நாம் பழுது பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். எதையெல்லாம் பழுது பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலவெளியிலே நாம் பார்ப்போம். முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வசனம் வாசிப்போம். நமக்கு தெரிந்த காரியம்தான் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இங்கே இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். தகப்படுத்த 2 குமாரன் உண்டு, மூத்தவன் இளையவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தனக்குரிய பங்கெல்லாம் வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்தில் நமக்கு தெரிந்த காரியம் எல்லாவற்றையும் செலவழித்து கடைசி அவனுடைய நிலைமை பரிதாபமான சூழ்நிலை ஏற்பட்டது. பன்றி திங்கிற தவிடு கூட கிடைக்காத நிலைமை. அப்பொழுதுதான் அவன் என்ன செய்கிறான் வாசிப்போம். எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியாலே என்ன செய்கிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அப்போ தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவியத்தை அவன் பழுது பார்க்கிறான். இங்கே இந்த நல்ல காலவெளியில் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், எத்தனையோ முறை கேட்டதான வார்த்தையாக இருந்தாலும், இங்கே அவன் இளைய குமாரன் நண்பர்கள் சேர்ந்தார்கள், இஷ்டம் போல அவன் வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் எல்லாம் அவர்களை விட்டு ஓடி போனது, எல்லாம் அவனை விட்டு கைவிடப்பட்டவனா இருந்ததுனால ஆகாரத்துக்கு ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கூட இல்லாத நிலைமையில அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காத நேரத்துல கூட அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. என் அருமையான சகோதர சகோதரிகளே, சகோதரியே, இந்த நல்ல காலவெளியில நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்ப்போம். ஆண்டவர் விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போயிருக்கிறோமா? சபையை விட்டு தூரம் போயிருக்கிறோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர் பிரியப்படுகிற வாழ்க்கையை விட்டு ஸ்தோத்திரம் தூரம் போயிருக்கிறோமா? நம்மை பழுது பார்ப்போம். ஏனென்றால் அவன் சொல்கிறான், அங்கே என்னுடைய தகப்பன் வீட்டில வேலைக்காரர்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே நான் மடிகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நல்ல காலவெளியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் பழுது பார்க்க வேண்டிய, சீர்பட வேண்டிய காலத்துல கர்த்தர் இந்த நாட்களில் இந்த ஸ்தோத்திர வைரஸின இந்த தொற்று நோயை ஸ்தோத்திர தேசமெங்கும் பரவ வைத்து நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு வீடுகளில் உட்கார்ந்து நேரத்தை காலத்தை டிவியில செலவு பண்ணி வாழ்க்கையை பழுது பார்க்காமல் இருப்பீர்களானால் இதை விட மோசமான நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் பழுது பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். வாசித்தாங்க லூக்கா 15 அதுக்கு மேல 10வது வசனத்துல நாம் வாசிப்போம். ஆனால் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல காலவெளியில ஒரு மனம் திரும்புவோமானால், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஆகையால நம்ம ஏதாயிலும் நம்முடைய வாழ்க்கையில பழுதாய் இருக்குமானால் ஸ்தோத்திரம் அதை பழுது பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்க வேண்டும். 2வது காரியம், எதை பழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 26:20. சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகுந்த துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட காலத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம், வாசிக்கிறதான ஒரு பகுதி தான். ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள், அங்கே 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
அவர்கள் எங்க போனாலும் கூட வைத்திருந்தார். அவர் புசிக்கும் போது அவர்களும் புசித்தார்கள். எல்லாம் அவரோடு படுத்து உறங்கி எல்லா காரியத்தையும் செய்த சீஷர்கள் தான். ஆனால் அழைத்த அழைப்பை, அர்ப்பணிப்பை அவர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவரை காட்டி கொடுக்குவதற்கு பணத்திற்காக காட்டி கொடுக்கும் துணிந்து விட்டதை பார்க்கிறோம். ஆக இந்த நல்ல கால வழியில நாம் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை, இரண்டாவது காரியம் அர்ப்பணித்ததை நாம் பழுது பார்க்க வேண்டும். எத்தனை காரியத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அந்த சீஷர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள், இனிமே எங்க வருவார் என்று சொல்லி திரும்ப வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போனது போல நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கைக்கு நேராய் போகாதபடிக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையை ஸ்தோத்திரம் பழுது பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்க வீட்டுல 25வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம், நம்முடைய பிரதிஷ்டையை, நம்முடைய ஸ்தோத்திரம் நாம் பழுது பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு இங்கே தானியேலை குறித்து நாம் வாசிக்கும் போது வாசிப்போம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தெரிந்த வசனம் தான் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் ராஜாவுடைய போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். மூன்றாவது காரியம், ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். இந்த நல்ல கால வழியில நம்முடைய பிரதிஷ்டையை, நான் பிரதிஷ்டையில் இருக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். ஆனா நாட்கள் ஆக ஆக நம்முடைய பிரதிஷ்டை மாறிவிடுகிறது. வசதி வாய்ப்புகள் வந்த உடனே நம்முடைய பிரதிஷ்டை மாறிவிடுகிறது. கர்த்தரை ஆசீர்வதித்த உடனே நம்முடைய பிரதிஷ்டை மாறிவிடுகிறது. இந்த கால வழியில அவனுக்கு ராஜ போஜனம் தானியேலுக்கு கிடைத்திருந்தாலும் ஸ்தோத்திரம் அதை புசிக்கலாகாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணினான். வேதத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே சிம்சோனை குறித்து பார்க்கும் போது அவன் பிறக்கும் போதே ஆண்டவர் ஒரு பிரதிஷ்டையோடு அவன் பிறந்தான், வளர்க்கப்பட்டான். ஆனால் அவனுடைய பிரதிஷ்டையை அவன் இழந்ததுனால அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு மாவரைக்கிற நிலைமையில பரிதாபமான முடிவு அவனுக்கு ஏற்பட்டது. இந்த நல்ல கால வழியில கொஞ்சம் நம்மளை சீர்படுத்துவோம், நம்மளை பழுது பார்ப்போம். நாம் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணித்ததையும் பிரதிஷ்டை பண்ணினதையும் ஒரு நாள் நாம் மறந்து போகக்கூடாது. இந்த கால வழியில இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நீங்க ஆண்டவருக்காக பிரதிஷ்டையோடு இருப்பீர்களானால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எல்லா வசதி வாய்ப்பு வந்த உடனே எல்லா பிரதிஷ்டைகளும் இன்றைக்கு அநேகருக்குள்ளே மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்த அந்த பிரதிஷ்டையை மாற்றாதபடிக்கு நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை சீர்படுத்துவார். நாலாவது காரியம், நாம் ஸ்தோத்திரம் பழுது பார்க்க வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் முதல் 5 வசனத்தையும் நாம் வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். நமக்கு தெரிந்த காரியம் தான் இங்கே நடக்கிற காரியம் நமக்கு தெரியும். ஏசாயாவை கொண்டு எசேக்கியாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை வாசித்த ஒரு பகுதி தான். ஆனா அந்த எசேக்கியா சொல்லும் போது நீ சாக போகிறேன், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்ல. 4வது காரியம், நம்முடைய குடும்பத்தை ஸ்தோத்திரம் பழுது பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஸ்தோத்திரம் மற்றவர்களை குறித்து குறை சொல்வார்களே தவிர தன்னுடைய குடும்பத்தை குறித்து இன்னைக்கு கண்டுகொள்ளாத போல இன்னைக்கு ஜீவிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தை பழுது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் வேத வாசிப்பு,
ஜெப வாழ்க்கை, ஆலய வாஞ்சைகள் எப்படிப்பட்டது இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தை நாம் பழுது பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் தான் ஸ்தோத்திரம், இவன் குடும்பத்தை வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்து என்று சொன்ன போது, அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த மட்டுமில்லை, சிவர்முகமாய் திரும்பி ஆண்டவரை உமக்கு முன்பாக நான் மன உத்தமனா இருந்தேன் ஆண்டவரை என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்த போது நமக்கு தெரியும், இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி 15 வருடம் ஆயுஷ் நாட்களை எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தில் வியாதிப்பட்டு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம். ஆயுஷ் நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய வீட்டை பழுது பார்க்கிறவர்களாய், நம்முடைய குடும்பத்தை பழுது பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய மனுஷனாகிய ஏசாயாவை கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தை, குடும்ப காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்கிறார். இந்த காலவெளியில் நம்முடைய குடும்பத்தை நாம் சீராக செம்மையாக ஸ்தோத்திரம் காணப்படுவதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை நாம் அதிகமாய் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எடுப்பமானால் கண்டிப்பா நம்முடைய குடும்பம் சீர்படும். நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் கூட்டி கொடுப்பார். 5வது காரியம், நம்முடைய குடும்ப உறவுகளை, எந்த நம்முடைய குடும்ப வாழ்க்கையில காணப்படுகிற கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான காரியத்தை நாம் பழுது பார்க்க வேண்டும் என்று சொல்லி 6வது காரியம், யோபின் புஸ்தகம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்மணி முடிகிற போது யோபு ஒருவேளை குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இது நமக்கு தெரிந்த, நான் சொன்ன அத்தனை வசனங்களும் அடிக்கடி நாம் வாசிக்கிற தெரிந்த பகுதி தான். ஆனால் தனக்காக மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் அங்கே பிள்ளைகளுக்காக இந்த யோபு ஸ்தோத்திரம் தகன பலி எடுக்கிறதை பார்க்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள் எதிலே பழுதா இருக்கிறது, எந்த காரியத்தில் பிரச்சனையோடு இருக்கிற அதை இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களில் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு சரியான ஸ்தோத்திரம் குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பல காரியத்தில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம், பிரிவினைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால குடும்ப உறவுகளை நாம் சீர்படுத்துகிறவர்களாக, பழுது பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் பழுது பார்த்தால் நிச்சயமா நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 119வது சங்கீதம் 54வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிப்போம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின. இது எதை காட்டுகிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் பழுது பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் அடிக்கடி சொல்கிறது போல வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, ஆலய வாஞ்சை இல்லை. இதை நாம் ஸ்தோத்திரம் எதில நாம் குறையா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பழுது பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணிக்கணக்காய் டிவிக்கு முன்னாலே இன்னைக்கு நாம் காத்து கிடக்கிறோம். மணிக்கணக்காய் இன்னைக்கு நேரத்தை காலத்தை செலவு பண்ணுகிறோம். ஆனா நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இரவு நேரங்களில் ஜெபிக்கிறோமா? அதிகாலையில ஜெபிக்கிறோமா? ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவம் நம்மிடத்தில் உண்டா என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில முடங்கி கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஜெப வாழ்க்கை உண்டா என்று சொல்லி இந்த கால வேளையில, இந்த மனமகிழ்ச்சி நாளில, ஆண்டவருடைய உயிர் தெரிந்த நாளில ஸ்தோத்திரம் பழுது பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு பழுது பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்க வேண்டும். 2வது ஸ்தோத்திரம், நம்முடைய அர்ப்பணிப்பை நாம் பழுது பார்க்க வேண்டும். நம்முடைய பிரதிஷ்டையை நாம் பழுது பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை ஸ்தோத்திரம் பழுது பார்க்க வேண்டும். குடும்ப உறவுகளை நாம் பழுது பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். 6வது நம்முடைய ஜெப வாழ்க்கையை பழுது பார்க்க வேண்டும். அன்றைக்கு மணிக்கணக்கா தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் முழங்கால் என்று வேதத்தை வாசித்தார்கள், முழங்கால் என்று அதிகமாக ஜெபித்தார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
முழங்கால் ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாய் முடங்கும் என்று எழுதப்பட்டது. முழங்காலில் அனுபவம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்கிற அநேக அனுபவத்தை உள்ள ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகிய அந்த காலவெளியில் ஸ்தோத்திரம் மிகுந்த பாரத்தோடு சொல்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தர் சீக்கிரமாய் ஆலயத்தை திறக்க வேண்டுமானால், ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால், நாம் வேலைக்கு செல்ல வேண்டுமானால், நம்முடைய குடும்பம் நல்ல போஷிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்மை இந்த நாட்களில் பழுது பார்த்து சரியான பாதையில நான் ஸ்தோத்திரம் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுப்போமானால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதற்கு கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலவெளிக்காய் மற்றும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பழுது பார்க்க வேண்டிய காரியங்கள், ஆண்டவரை சீர்பட வேண்டிய காரியங்கள், எசைக்கு ஆண்டவரை நம்முடைய பார்வைக்கு செமையானது செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆலயத்துடைய கதவுகளை திறந்து ஆலயத்தை அவன் பழுது பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, கொரிந்தியரில் வாசிக்கும் போது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கு. ஆண்டவரே, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, போய் துதிக்கிறோம் ஐயா. பவுலை கொண்டு சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரே போய் துதிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயமாய் இருக்கிறபடினாலே அன்னைக்கு சீசர்கள் ஆண்டவரே போய் துதிக்கிறோம் ஐயா, தங்களுடைய வலைகளை பழுது பார்த்தது போல இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆண்டவரே அனுபவங்களை ஆண்டவரை பழுது பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே தங்களை பழுது பார்க்க கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. உலக காரியத்துக்கு எவ்வளவு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உமக்கென்று நேரத்தை காலத்தை ஒதுக்கி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆலயம் திறக்கப்படுகிற நாட்களில் ஒரு புதிய அனுபவத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்கிறாங்க. எங்களை குடும்பத்திலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்